அவல் உப்புமா செய்யலாங்க. நான் அதுக்கு 1 கப் அவல் எடுத்து கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை தாளிச்சிடலாம். ஒரு 3 டைம் கழுவி தண்ணி வடிச்சிட்டு வச்சேன். அந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆயிடும். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திடலாம். கடலப்பருப்பு சேர்ந்துச்சுங்க. பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்திடலாம். சீக்கிரமாக அழிஞ்சாவது நம்மளுக்கு அவசரமாக ஏதாவது சாப்பிடணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வீட்டில் தோசை மாவெல்லாம் இல்லைன்னா வெங்காயம் நல்லா வேணுச்சு. வெங்காயம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வணக்கிட்டு முடிஞ்சு நம்ம அவல் சேர்த்திடலாம். அவல் சேர்த்து வணக்கிடலாம். அவளுக்கு தேவையான உப்பு பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி தந்துடலாம். நல்லா சூடான போது இறக்கிடலாம். காரம் உப்பெல்லாம் இதில் அவ்வளோ நல்லா பட்டுச்சுன்னா போதும். நல்லா வணக்கிட்டாச்சு. கொஞ்சம் தேங்காய் தூள் போட்டுக்கலாம். துருவதை சேர்த்து நல்லா வணக்கி அவ்வளோதாங்க. சூப்பரான அவல் உப்புமா ரெடி.